ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 29/6/2026 சக்கர் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களை ஆத்மானு உணர்ந்து ஆத்மா கிட்ட பேசுனீங்கன்னா மலரிலிருந்து நறுமணம் வந்துக்கிட்டே இருக்கும். தேக அபிமானத்தின் துர்நாற்றம் நீங்கிக்கிட்டே இருக்கும். இல்லை, குழந்தைங்க பேசும்போது நம்ம ஆசையாக கேட்குறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த குழந்தைங்களுக்கு தேக உணர்வு இருக்காது. ஆத்ம உணர்வு இல்லாட்டினாலும் தேக உணர்வு இருக்காது. ஸோ அதனால்தான் அதில் அந்த துர்நாற்றம் இல்லை. ஸோ இப்போ துர்நாற்றமும் இருக்கக்கூடாது, நறுமணமும் வீசணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களையும் ஒரு ஜோதியாக உணர்ந்து நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களும் ஆத்ம ஜோதியாக உணர்ந்து பேசுங்க. இந்த பயிற்சி பண்ணுங்க. இரவு பகலாக இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றார் இல்லையா? நான் ஆத்மா அது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்து மதம்னாலே கற்பூரம் கொளுத்துறது தானே, ஆத்ம ஜோதி ஏற்றுறது தான் அது. கேள்வி: யார் தன்னுடைய நறுமணத்தை நாலாபுரமும் பரப்பக்கூடிய மலர்கள் அல்லது விட்டில் பூச்சிகள்? அதுக்கு பதில், யார் தன்னை மாதிரி நிறைய பேரை நறுமணமிக்க மலர்களாக மாற்றுறாங்களோ அவங்க தான் உண்மையான மலர்கள். ஸ்ரீமத் படி நடந்து ஜோதியில் எரிந்து இறந்து போகக்கூடிய, அதாவது முழு சமர்ப்பணமாகக்கூடிய, உயிரோடு இருந்துக்கிட்டு இறந்த நிலையை அடையக்கூடிய உண்மையான விட்டில் பூச்சிகளின் அல்லது அப்படிப்பட்ட மலர்களின் நறுமணம்தான் நாலாபுரமும் பரவும் அப்படிங்கிறார் இல்லையா? உண்மையான மலர்னால் தன்னை மாதிரி மற்றவர்களையும் நறுமணமிக்க மலர்களாக ஆத்ம உணர்வுடையவர்களாக மாற்றுபவர்கள். ஸோ தனக்கென்று ஒரு வழி இல்லாமல் ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க. இன்றைய அரசியல் கட்சிகளில் கூட, எந்த அரசியல் கட்சியில் தலைவன் சொல்வதை அப்படியே மற்றவர்கள் ஏற்றுக்கிறாங்களோ அந்த கட்சி தான் நிலைச்சி நிற்க முடியுது இந்த கலியுகத்திலேயே. அப்படி இருக்கும்பொழுது இங்கே கடவுளே கடவுள் தலைவன் எடுக்கிற வழி தவறான வழியாக கூட இருக்கலாம். ஆனால் கடவுள் எடுக்கிற வழி, கடவுள் கொடுக்குற வழி தவறான வழியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் தன்னுடைய வழியை விட்டுட்டு கடவுளுடைய வழிப்படித்தான் நடக்கணும். அதுக்கு பேர் தான் தன்னை முழுசாக பாபாவுக்கு அர்ப்பணிக்கிறது, ஜோதியில் எரியிறது உயிரோட அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட விட்டில் பூச்சிகளின் அல்லது மலர்களின் நறுமணம்தான் நாலாபுரமும் பரவும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாடல்: கூட்டத்தில் எழுந்த தீபம். ஓம் சாந்தி. இந்த கூட்டத்தில் எழுந்த தீபம்ன்றாரு பாட்டில் இருக்குது. திருவண்ணாமலை தீபத்தப்போ அப்படி தானே இருக்கும். மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் தான் அந்த தீபத்தை ஏற்றுறாங்க. ஸோ கூட்டத்தில் எழுந்த தீபம்ன்றதுக்கு அது கரெக்டாக பொருந்தது. ஓம் சாந்தி. விட்டில் பூச்சிகள் பற்றிய பாட்டை கேட்டீங்க. ஸோ விட்டில் பூச்சின்னு சொன்னாலும் மலர்னு சொன்னாலும் ஒரே விஷயம்தான். நாம் உண்மையிலே விட்டில் பூச்சியாக இருக்கிறோமா? விட்டில் பூச்சின்றது அந்த ஜோதியில் பலியாகிற பூச்சி, அல்லது சுற்றி பார்த்துட்டு போயிடுறோமா? அப்போ அவங்க ஜோதியை மறந்துட்டு போயிடுறாங்க சில குழந்தைங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய மனசை கேட்டுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மலராகி இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்தின் நறுமணத்தை பரப்புகிறோமா? நம்மள மாதிரி மற்றவர்களையும் மலர்களாக மாற்றுறோமா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. ஞானக்கடலாக இருப்பவர் பாபா தான். அவர்கிட்ட இருந்து எவ்வளவு நறுமணம் வருது. யார் நல்ல மலராக அல்லது விட்டில் பூச்சியாக இருக்கிறாங்களோ
அவங்கக்கிட்ட இருந்து கூட கண்டிப்பாக நல்ல நறுமணம் தான் வரும். அவங்க எப்போவுமே குஷியாக இருப்பாங்க. மற்றவங்களையும் தனக்கு சமமாக மலராக அல்லது விட்டில் பூச்சியாக மாற்றுவாங்க. மலராக இல்லைன்னா மொட்டாக ஆக்கிடுவாங்க. யார் உயிருடன் இருந்தவாறே இறந்துடுறாங்களோ, பாபா கிட்ட அர்ப்பணமாகறாங்களோ, தனக்கென்ற ஒரு வழி இல்லாமல் பாபாவுடைய வழி தான் என்னுடைய வழின்னு யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் முழுமையான விட்டில் பூச்சி. அவங்க தான் பாபா கிட்ட அப்படியே பலியாகிறாங்க, அதாவது ஈஸ்வர குழந்தையாகிறாங்க. ஸோ யாராவது பணக்காரர் ஒரு ஏழையுடைய குழந்தைய மடியில் தத்தெடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த பணக்காரரை தான் அந்த குழந்தை தாய் தந்தை அப்படின்னு கூப்பிடும். தாய் தந்தைன்னா அந்த பணக்காரர்கள் தான் அந்த குழந்தைக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ உண்மையிலே எந்த ஏழை தாய் தந்தைக்கு பிறந்தாங்களோ அவங்க நினைவே மறந்துடும். ஆனால் நம்முடைய அப்பா அம்மா ஏழைன்றது அந்த குழந்தைக்கு தெரியும். ஆனாலும் யாரை நினைப்பாங்க அப்பா அம்மானா? பணக்கார தாய் தந்தையைத்தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து தான் பணம் ஆஸ்தி எல்லாம் கிடைக்கிது. சாது சன்னியாசிகள் முக்திதாமம் போகிறதுக்காக சாதனா பண்ணுறாங்க. முக்திக்காக தான் எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் முக்தினா என்ன அர்த்தம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. சிலர் ஜோதியோட ஜோதியாக ஒன்றாயிடுவோன்னு நினைக்கிறாங்க. சிலர் எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த நிர்வாண தாமத்துக்கு போயிடுவோன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நிர்வாண தாமத்துக்கு போகிறத ஜோதியோட ஐக்கியமாகிறதுனோ அல்லது ஜோதியோட ஒன்றா கலந்துடுறதுனோ சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம உண்மையிலே தூரதேசத்தில் வசிக்கிறவங்க தான். இது அழுக்கான உலகம். இங்கே இருந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ யாரை சந்தித்தாலும் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம்னு புரிய வைங்க. சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், பிறகு சங்கமயுகம். ஸோ சத்யுகத்துக்கு பிறகும் ஒரு சங்கமம் வரும், சத்யுகம் திரேதாவுக்கு இடையில். அந்த யுகம் சுழற்சியில் திரும்பவும் வருது. ஆனால் அந்த சத்யுகத்துக்கும் திரேதாவுக்கும் இடையில் வரக்கூடிய சங்கமத்துக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அது அப்படியே இறங்கிட்டே தான் வரும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு யுகமும் சுழற்சியில் மீண்டும் மீண்டும் வருது. அதே மாதிரி தான் கல்பமும் மீண்டும் மீண்டும் வருது, மீண்டும் மீண்டும் சுற்றுது. பாபா ஒவ்வொரு யுகத்துலேயும் வர்றது கிடையாது. ஆனால் மனிதர்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? யுகம் யுகமாக கடவுள் வருவாருன்ட்டு. பாபா சொல்கிறாரு, எப்போ எல்லோரும் தம பிரதானம் ஆகிடுறாங்களோ அப்போ தான் நான் வரேன். ஸோ எப்போ எல்லோரும் தம பிரதானம் ஆகிறாங்க? கலியுக கடைசியில் தான். அப்போ தான் பாபா வரார், கல்பத்தின் சங்கமயுகத்தில் வரார். ஸோ கல்பம் முடியுதுனால என்ன அர்த்தம்? எல்லாருடைய கலையும் ஜீரோ ஆகிடுதுன்னு அர்த்தம். அதனால தான் நிறைய பாலியல் குற்றங்கள், இல்லை இந்த உலகத்தில் யாராவது நல்லவங்க இருக்கிறாங்களான்னு நிறைய பேர் பாட்டே எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் முழு கிரகணம் பிடிச்சிச்சு. அப்போ தான் கிரகணத்தில் உங்களை நீக்கிறதுக்காக நான் வரேன். மற்றபடி ஒவ்வொரு யுகத்துலையும் வரல. ஏன்னா ஒவ்வொரு யுகத்தில் ஒன்றும் உங்களுக்கு முழுசாக கிரகணம் பிடிக்கலை. இதை பாபா விட்டில் பூச்சிகளாகிய குழந்தைங்களுக்குத்தான் புரிய வைக்கிறார் இல்லையா? பாபாவுக்கு முழுசாக பலியான குழந்தைங்களுக்குத்தான் பாபா புரிய வைக்கிறார். அவங்க தான் கேட்பாங்க இல்லையா? ஸோ விட்டில் பூச்சிகள்லையும் வரிசை கிரமம் கண்டிப்பாக இருக்குது. சில விட்டில் பூச்சி அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். சில விட்டில் பூச்சி சுற்றிட்டு போயிடும். ஸோ அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிறது தான் பாபா கிட்ட முழுசாக பலி ஆகிறது. அதாவது அவருடைய ஸ்ரீமத் படி மட்டுமே நடக்கிறதுன்னு அர்த்தம்.
ஸ்ரீமத் படி நீங்கள் தான் நடக்க முடியும் முழு உலகத்துலேயும். ஸோ அப்படி நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கலை அப்படின்னா மாயா உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்ரீமத் படி நடந்தால் மாயா எட்ட போயிடும். ஸ்ரீமத்துக்கு அதிகமான மகிமை இருக்குது. ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ மாயாவை விரட்டக்கூடிய விஷயம் இந்த ஸ்ரீமத்துன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஸ்ரீமத்துக்கு அதிக மகிமை இருக்குது. ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு சொல்கிறாங்க இல்லையா. மற்றபடி சாஸ்திரங்களை துவாபரகத்தில் இருந்து தான் உருவாக்குறாங்க. அப்போ புத்தி ரஜோ நிலையில் இருக்கும். அதனால் கிருஷ்ணர் துவாபரகத்தில் வந்ததாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்போ ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மறைஞ்சிடுதோ அப்போ நாமளே தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக தான் இருந்தோன்றதே மறந்துடுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் வரேன்றார். இல்லை, அந்த தேவதா தர்மத்தின் குணங்கள் ஃபுல்லாக மறையும் பொழுது பாபா வரார். ஆனால் மனிதர்கள் தங்களுடைய தர்மம் இந்து தர்மம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. எப்போ இந்த மாதிரி உங்கள் தர்மத்தையே மறந்துடுறீங்களோ அப்போ தான் மறுபடியும் நான் தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன். இந்த தந்தை ஒருத்தர் மட்டும்தான் நம்மளை துக்கதாமத்தில் இருந்து நீக்கி சுகதாமத்தின் எஜமானர்களாக மாற்றுறார். அதனால்தான் அவருக்கு மகிமை. ஸோ இப்போ நம்ம எல்லோரும் நரகத்தின் எஜமானர்களாக இருக்கிறோம். உலகமே தமோபிரதானமாக இருக்குது. அது ஆகித்தான் தீரணும். ஸோ எல்லாருமே அழுக்கானவர்களாக இருக்கிறதுனால தான் தூய்மையான தேவதைகளின் சிலைக்கு முன்னாடி போய் தலை வணங்குறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி மட்டும் நடங்க. ஏன்னா இப்போ ஜென்மாந்திரத்தின் பாவச்சுமை தலை மேலே இருக்குது. அப்போ ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறதன் மூலமாக, குறிப்பாக பாபா நினைவில் இருக்கிறதன் மூலமாக தான் அந்த பாவங்கள் அழியும். இல்லாட்டினா கடைசியில் ஐயோ ஐயோன்னு கதற வேண்டி இருக்கும். இது தெரியாமல் மனிதர்கள் ஆத்மாவில் எதுவும் பாவ புண்ணியமும் ஒட்டாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சுகதுக்கத்தை ஆத்மா தான் அனுபவிக்குது. அதில் தான் பாவ புண்ணியம் பதிவாகுது. இதை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார். இலக்கு ரொம்ப உயர்ந்தது. இந்த நேரம் துக்கத்தில் இருக்கும் பொழுது தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஸோ நமக்கு மிகப்பெரிய இலக்கு, லட்சியம் இருக்குது. உயர்ந்த இலக்கு இல்லை, துக்கத்திலேருந்து விடுபட்டு சுகத்துக்கு போகணும். இந்த நேரத்தில் துக்கத்தில் இருக்கிறீங்க. அதனால தான் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. சத்தியுகத்தில் நாம் ரொம்ப சுகத்தில் இருப்போம். அங்கே போகிறதுக்காகத்தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் சத்தியுகத்தில் சுகமாக இருக்கும் பொழுது நம்ம மறுபடியும் துக்கமான உலகத்துக்கு போக போகிறோன்னு அங்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அங்கேயும் துக்கமாயிடும் இல்லையா. அதே மாதிரி நம்ம எப்படி சுகத்தில் வந்தோம், எத்தனை ஜென்மங்கள் எடுப்போம் அப்படிங்கிற எதுவுமே தெரியாது இல்லை. என்ன முயற்சி பண்ணதுனால சுகத்தை அடைந்தோம், சுகத்தில் எத்தனை ஜென்மம் எடுப்போம், அதுக்கப்புறம் துக்கம் வரும், அதில் எத்தனை ஜென்மம் எடுப்போம், இது எதுவுமே தெரியாது அங்கே. ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ உயர்ந்தவர் யார்? நீங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தையாக இருக்கிறதுனால தான் ஈஸ்வரன் எப்படி ஞானம் நிறைந்தவராக இருக்கிறாரோ அதே மாதிரி
உங்களையும் ஞானம் நிறைந்தவராக ஆக்கிட்டார். இப்போ நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைங்க, இருந்தாலும் வரிசைக்கிரமம் இருக்குது. சிலர் ரொம்ப போதையில் இருக்கிறீங்க, நாம் பாபாவுடைய வழிபடி நடந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. பாபாவுடைய வழிமுறைப்படி எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக ஆவீங்க. ஸோ எந்த அளவுக்கு பாபாவுடைய வழிபடி நம்ம நடக்கிறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்தவர் ஆகிறோன்ற அந்த போதை இருக்கணும். ஸோ அப்படியே உயர்ந்தவரை ஆக்கிறதுக்கு தான் பாபா நம்ம முன்னாடி வந்து புரிய வைக்கிறார். குழந்தைகளே, இந்த தேக அபிமானத்தை விட்டுடுங்க, ஆத்ம அபிமானி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு நிரந்தரமாக பாபா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மான்னு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இரவு பகலாக ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறார். பாபா வந்து எப்போவுமே சுகத்தை மட்டும்தான் கொடுக்குறார். துக்கத்தை எல்லாம் அவர் கொடுக்கறது கிடையாது. அப்பா எப்போவாச்சும் குழந்தைங்களுக்கு துக்கத்தை கொடுப்பாரா? ஸோ குழந்தைங்க தங்களுடைய தலைகீழான கர்மாவனால் துக்கத்தை அடையிறாங்களே தவிர அப்பா துக்கத்தை கொடுக்கறது கிடையாது. ஏ பகவானே, குழந்தை கொடுத்தீங்கன்னா எங்கள் குலம் தழைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்க மேலே ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்க. மற்றபடி அவங்களுடைய கர்மங்கள்னால தான் துக்கம் அடைகிறாங்க. ஆனால் பாபாவோ குழந்தைங்களை ரொம்ப சுகம் நிரம்பியவராக ஆக்குறார். அதற்கான ஸ்ரீமத்தை தான் கொடுக்குறார். சுகம் நிரம்பியவராக ஆகிறதுக்கு தேவையான ஸ்ரீமத்தை. அதனால் அந்த ஸ்ரீமத் படி மட்டும் நடங்க அப்படின்னு சொல்கிறார். அசுர வழிப்படி நடக்கிறதுனால தான் துக்கமே உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதை விட்டுட்டு ஸ்ரீமத் படி நடங்க. குழந்தைகளே, தந்தையுடைய கட்டளையோ அல்லது டீச்சர் கட்டளையோ அல்லது பெரியவங்க கட்டளையோ ஏற்றுக்கலை அப்படின்னா துக்கம் அடைகிறீங்க. அப்போ சுப்ரீம் அப்பா, சுப்ரீம் டீச்சர், எல்லாரையும் விட பெரியவர் சிவபாபா. அப்போ அவர் கொடுக்குறது தான் மிக உயர்ந்த வழி. ஸோ அவர் கொடுக்குற வழியை ஃபாலோ பண்ணாமல் உங்கள் மனதின் வழியை ஃபாலோ பண்ணுறதுனால தான் நீங்கள் துக்கம் அடைபவர்களாக மாறிடுறீங்க. மற்றவர்களுக்கும் துக்கம் கொடுக்குறீங்க. காரணம், மாயாவுடையவராக ஆகிடுறீங்க இல்லையா? பாபாவுடைய வழிபடி நடந்தால் தான் பாபாவுடையவராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ மட்டும்தான் பாபாவும் கிடைக்கிறாரு, அவருடைய உயர்ந்த வழியும் கிடைக்கிது. இதோடைய பலன் 21 பிறவிக்கு நமக்கு கிடைக்கிது. பிறகு அரை கல்பம் மாயாவின் வழிபடி தான் நடப்பீங்க. ஈஸ்வரன் இந்த ஒரே ஒரு முறை தான் வந்து தன்னுடைய உயர்ந்த வழியை கொடுக்குறார். அப்படின்னா எவ்வளவு கவனத்தோடு அதை ஃபாலோ பண்ணணும். அதுவும் 21 பிறவிக்கு அதற்கான பலன் வேறு வருது. அப்புறம் 21 பிறவி முடிந்த பிறகு மாயா அரை கல்பமாக தவறான வழியைத்தான் நமக்கு கொடுக்குது. மற்றபடி பாபா முழு கல்பத்திலும் ஒரே ஒரு தடவை தான் வந்து ஸ்ரீமத் கொடுக்கிறார். மாயாவின் வழிபடி நடந்து 100% துர்பாக்கியசாலியாக ஆகிட்டாங்க இல்லையா? ஏன்னா அது வரைக்கும் மாயாவுடைய வழி தான் இருக்குது, பாபாவுடைய வழி இல்லை. ஸோ இப்போ தான் பாபாவுடைய வழி கிடைக்கிது. இப்போ பாபாவுடைய வழிபடி நடந்து யார் நல்ல நல்ல மலர்களாக ஆகிறாங்களோ அவங்க அதே குஷியில் மகிழ்ந்திருப்பாங்க. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, வருஷக்கிரமம் இருக்குது இல்லையா? சில விட்டில் பூச்சிகள் பாபாவுடையவர்களாகி அப்படியே பாபா கொடுத்த ஸ்ரீமத் படி மட்டுமே நடக்கிறாங்க. ஸோ ஏழைகள் தான் தங்களுடைய அன்றாட கணக்கை பாபாவுக்கு சார்ட் வைக்கிறாங்க. பணக்காரர்களுக்கு பயம் இருக்குது, இங்கே நம்முடைய பணத்தை எடுத்துக்குவாங்களா இல்லையான்ட்டு. ஸோ அதனால் பணக்காரர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணுறது. பாபா சொல்கிறாரு, நான் ஏழை பங்காளன்.
ஸோ அதனால் ஏழைங்களுக்கு தானே தானம் கொடுப்பாங்க. சுதாமாவுடைய உதாரணம் கூட இருக்குது இல்லையா? ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி அரிசியை கொடுத்து அதன் மூலமாக அதற்கு பலனாக அவருக்கு தங்க மாளிகை கிடைக்கிது. ஸோ அந்த சுதாமா போன்ற ஏழைகள் நீங்கள் தான். ஸோ யார்கிட்டையாவது மொத்தமே 25 ரூபாய் 50 ரூபாய் தான் இருக்குதுன்னா அதில் ஒரு 25 பைசா கொடுப்பாங்க. பணக்காரர்கள் 50,000 கொடுத்தா கூட அது அந்த 25 பைசாவுக்கு சமமாயிடும். அதனால தான் ஏழை பங்காளன்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. ஏழை விதவை பெண்ணின் 1 ரூபாய் பணக்காரர்களின் 1000 ரூபாய்க்கு சமம்னு சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, பணக்காரர்கள் எங்களுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லைன்னு நாங்கள் ரொம்ப பிஸின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நேரம் இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கு பாபா மேலே முழு நம்பிக்கை இல்லை, நிச்சயம் இல்லை. நீங்கள் ஏழைகளுக்குத்தான் பணம் கிடைக்கும்போது குஷி ஏற்படுது இல்லையா? அப்போ அனைத்தையும் இழந்து இருக்கிற நீங்கள் உலக ராஜ்யத்தை அடையிறீங்கன்றது உங்களுக்கு தான் குஷி கொடுக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏழைகள் அதனால தான் சொர்க்கத்தில் பணக்காரர்களாக ஆக்கிடுவாங்க. இங்கே இருக்கிற பணக்காரர்கள் அங்கே ஏழை ஆகிடுவாங்க. ஏன்னா முழு நிச்சய புத்தி இருக்காது, ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சும்மா அப்பப்போ ஞானத்தை கேட்பாங்க. அதனால் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க, ஆனால் ஏழை ஆகிடுவாங்கன்றார். எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்கள். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் யஜ்யத்தை பற்றி நினைக்கிறதா அல்லது குடும்பத்தை பற்றி நினைக்கிறதான்ட்டு. பாபா சொல்கிறாரு, நீங்கள் தாராளமாக குடும்பத்தை பராமரிங்க, நல்லா பராமரிங்க. இப்போ நீங்கள் ஏழையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பணக்காரராக இருந்தீங்கன்னா பாபா கிட்ட முழு ஆஸ்தியை அடைய முடியாது. ஏன்னா அந்த சொத்து சுகம் இதை பற்றிய சிந்தனையிலே நாள் முழுவதும் போயிடும், பிஸ்னஸ்ஸு அது இதுன்ட்டு. ஸோ சன்னியாசிகள் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு தனக்காக சொத்தையே உருவாக்கிக்கிறாங்க. இப்போ அப்படி தானே இருக்கிறாங்க. சிவபாபா அந்த மாதிரி பண்ண மாட்டார். இந்த கட்டடங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கிறார். இல்லை, இந்த கட்டடத்தை உங்களுக்காக தான் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. பாபாவுக்கு கட்டடம் தேவைப்படுது. ஸோ இது உண்மையிலே யாருடைய சொத்தும் கிடையாது, இது தற்காலிகமானது. ஏன்னா கடைசி நேரத்தில் குழந்தைங்க இங்கே வந்து தங்கணும். நம்முடைய நினைவு சின்னமும் இங்கே தான் இருக்குது. அதனால் கடைசியில் இங்கே வந்து ஓய்வு எடுப்பீங்க. யார் யோக நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க இங்கே பாபா கிட்ட ஓடி வருவாங்க, அவங்களுக்கு உதவியும் கிடைக்கும். சூப்பர்லையா? ஸோ பாபா நினைவிலே மூழ்கி இருக்கிறவங்களுக்கு அங்கே வர்றதுக்கான உதவியை பாபா பண்ணுவார், மதுபனுக்கு வர்றதுக்கான உதவியை. ஸோ பாபாவுடைய உதவி அதிகம் கிடைக்கிது. நீங்கள் இங்கே மதுபனில் உட்கார்ந்தபடியே விநாசத்தை பார்ப்பீங்க. எப்படி ஆரம்பத்தில் பாபா குழந்தைங்களை மகிழ்வித்தார் இல்லையா, காட்சி காட்டி. ஸோ அதே மாதிரி கடைசியிலும் மகிழ்விப்பது ஆரம்பமாகும், காட்சி கிடைக்கும், ரொம்ப அன்பு காட்டுவார். ஸோ அப்போ ஏதோ சொர்க்கத்திலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ரொம்பவும் நெருக்கத்தில் இருப்பீங்க. நாம் யாத்திரையில் இருக்கிறோங்கிறத புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க இல்லை? இது சொர்க்கத்துக்கான வழி, அந்த மார்க்கம்ன்றாங்க இல்லையா? மார்க்கம்னா வழி, அந்த சொர்க்கத்தின் வழி, அதான் யாத்திரை. அந்த யாத்திரையில் நாம் இப்போ இருக்கிறோம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் விநாசம் நடக்கும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப குஷி அடைவீங்க. அவ்வளோதான், நாம் போய் இளவரசர் ஆக போகிறோம் அப்படின்ற போதை தான் இருக்கும். விதவிதமான மலர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் புரிஞ்சுக்கணும்,
நான் எவ்வளவு ஞானத்தின் நறுமணம் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஞானத்தின் நறுமணம் கொடுத்துட்டு இருக்கிறேன்றது வந்து மற்றவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த ஞானத்தின் தாரணை இல்லையா, தெய்வீக குணத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறேன்றதும். ஸோ அதே மாதிரி யாருக்காவது நான் ஞானம் அல்லது யோகத்தை கற்றுக் கொடுக்குறேன்னா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா யார் அது அப்படி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இவங்க எந்த மனநிலையில் இருக்கிறாங்கன்னு பாபாவுக்கும் தெரியும். இவங்களுடைய இப்போதைய நிலை எதுவரை கடந்து இவங்களை முன்னேற வைக்கும் அப்படின்னு பாபாவுக்கு தெரியும். யார் விட்டில் பூச்சி ஆகிட்டாங்களோ, அதாவது பாபா கிட்ட முழுசாக அர்ப்பணமாகிட்டாங்களோ அவங்க வந்து முன்னாடி போவாங்க. மாயாவுடைய புயல்களோ நிறைய வரும். நீங்கள் தான் அந்த புயல்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். இப்போ இந்த ராஜயோகத்தை பாதுகாத்துக்கிறதுக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மர்ஜிவா நிலையில் இருக்கணும், விலகி சாட்சியாக பார்க்கணும், கொஞ்சம் கூட மனம் ஆடக்கூடாது. அதான் பாதுகாத்துக்கிறது. ஸோ அதுக்காக தான் நேற்று சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் அல்லது 5 செகண்ட் ஒதுக்கி 5 ஸ்வரூப பயிற்சி பண்ணுறது. ஸோ அதற்கான ராஜயோகத்தை தான் பரமபிதா பரமாத்மா நமக்கு இப்போ கற்றுக் கொடுக்குறாரு, ஆத்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நான் ஆத்மா, என்னுடைய இந்த சகோதர ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறேன். எப்படி பரமாத்மா தந்தை ஆத்மாக்களுக்கு நமக்கு புரிய வைக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் சகோதர ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ நாம் கூட ஆத்மாக்கள் தான், பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதே மாதிரி நம்ம சகோதர ஆத்மாவுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் இந்த நான் ஆத்மான்றதில் நிச்சய புத்தி இல்லாததுனால தன்னை மனுஷன்னு புரிஞ்சுக்கிட்டு மனிதர்களுக்குத்தான் புரிய வைக்கிறாங்க. அதனால தான் ஞான அம்பு தைக்க மாட்டேங்குது. ஆனால் பாபா வந்து ஆத்மாவை பார்த்து பேசுகிறார், அதனால தான் அம்பு தைக்குது. நான் பரமாத்மா, ஆத்மாக்களாகிய உங்களோடு பேசுகிறேன். நீங்கள் கூட ஆத்மா கிட்ட தான் பேசுகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆத்மாபிமானி ஆகி யாருக்காவது சொல்கிறீங்கன்னா உடனே அவங்களுக்கு புரியும். தானே ஆத்மாபிமானியாக இருக்க முடியலை அப்படின்னா தாரணை பண்ண வைக்க முடியாது. ஏன்னா நம்ம புரிய வைக்கிறதே அவங்கள ஆத்மானு உணருங்க அப்படின்னு தான் புரிய வைக்கிறோம். அப்போ ஆத்மானு நம்மளை உணரலை அப்படின்னா நாம் எப்படி மற்றவர்களுக்கு இதை தாரணை பண்ண வைக்க முடியும்? ஸோ ஆத்மாபிமானியாக இருந்து மற்றவர்களை ஆத்மாபிமானியாக ஆக்கிறதுன்றது மிக உயர்ந்த குறிக்கோள். அதனால் நாம் ஆத்மாக்கள் இந்த உடலின் உறுப்புகள் மூலமாக கேட்குறோம் அப்படின்னு பயிற்சி பண்ணணும். ஏன்னா பாபா கூட என்ன சொல்கிறார், நான் ஆத்மாக்கள் கிட்ட தான் பேசுகிறேன்னு சொல்கிறார். அதனால் பாபாவுடைய கட்டளை என்னென்னா அசரீரி ஆகுங்க, நான் தேகங்கிற இந்த தேக அபிமானத்தை விட்டுடுங்க. ஸோ தன்னை ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இப்படி ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைக்கணுன்றது உங்கள் புத்தியில் வரணும். நான் ஆத்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன், சரீரத்தோடு கிடையாது. ஸோ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்களுடைய ஆத்மா கிட்ட தான் நான் பேசுகிறேன்ற உணர்வு தான் இருக்கணுமே தவிர ஆண்கிட்ட பேசுகிறேன் பெண்கிட்ட பேசுகிறேன்ற உணர்வே இருக்கக்கூடாது. நாம் பாபாவுடையவர்களாக ஆகி இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் பாபாவுடையவராக ஆகிறதுலேயும் கூட பாபா நினைவிலே இருந்து பாபா சொல்கிறபடி நடந்தால் தான் பாபாவுடையவராக இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால தான் இது வந்து ரொம்ப சூக்ஷ்மமானதுன்னு பாபா சொல்கிறார். இல்லை நான் ஆத்மானு உணர்ந்து
இன்னொரு ஆத்மாவுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சூக்ஷ்மமான புத்தி வேணும், அதில் கவனம் வைக்கிறதுக்கு. இவர் நம்முடைய சகோதர ஆத்மா, இவருக்கு நாம் வழி சொல்லணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஆத்மா புரிஞ்சிக்குது. ஸோ ஆத்மாவுக்கு தான் சொல்கிறோம், ஆத்மா தான் புரிஞ்சிக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் சொல்கிறது அந்த ஆத்மாவுடைய புத்தியில் பதியும். ஆனால் நீங்கள் தேகத்தை பார்த்து சொல்கிறீங்க, அதனால தான் ஆத்மா கேட்குறது கிடையாது. அதனால் முதல்ல உங்களுக்கு நீங்களே எச்சரிக்கை கொடுத்துக்கணும், நான் ஆத்மா கிட்ட பேசுகிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆத்மா அபிமான பயிற்சி பண்ண வைக்கிறார் இல்லையா? நான் ஆத்மாவோட பேசுகிறேன். ஆத்மாவை ஆணுன்னும் சொல்ல முடியாது, பெண்ணுன்னும் சொல்ல முடியாது, அது தனிப்பட்டது இல்லை. உடம்பை தான் ஆண் பெண் சொல்கிறோம். எப்படி பிரம்மா சரஸ்வதியை ஆண் பெண் சொல்கிறாங்க, அது உடம்பை வச்சு. மற்றபடி சிவபாபாவை ஆணுன்னோ பெண்ணுன்னோ சொல்ல மாட்டாங்களே. அர்த்தநாரீஸ்வரர்ன்றதுக்கு அதுவும் ஒரு அர்த்தம், அவர் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாதுன்ட்டு. திருநங்கைகளை கூட சிவனுடைய ரூபம்னு சொல்லுவாங்க, அதனால தான். ஸோ அதனால் பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். இது பெரிய குறிக்கோள் இல்லையா, ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறது. ஏன்னா அந்த புள்ளி அதில் கவனம் வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமானது. அந்த புள்ளிக்கு நாம் இன்ஜெக்ஷன் போடணும், அப்போ தான் தேக அபிமானம் விடுபடும். இல்லாட்டினா நறுமணம் வராது, சக்தி இருக்காது. அப்போ அந்த புள்ளியில் தான் உங்களுக்கு கவனம் இருக்கணும், ஆத்மான்ற புள்ளியில். அதனால தான் அர்ஜுனன் எனக்கு அந்த புறாவுடைய கண்ணுன்ற புள்ளி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறதாக மகாபாரத கதை வருது. மற்றபடி இது ரொம்ப சின்ன விஷயம் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இது சின்ன விஷயந்தான், ஆனால் இதுக்கு அவ்வளோ பயிற்சி தேவை. நாம் ஆத்மாவோடு பேசிகிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக அந்த திரௌபதியை திருமணம் பண்ணுறதுக்கான போட்டியில் கூட அர்ஜுனன் தரையில் இருக்கிற தண்ணியில் மேலே இருக்கிற மீனுடைய பிம்பத்தை பார்த்து அடிக்கணும். ஸோ அப்போ இது என்னென்னா, இது ஒரு பஞ்ச தத்துவம், மேலே இருக்கிறது ஒரு பஞ்ச தத்துவம், அதெல்லாம் மீறி அந்த அந்த ஆத்மா மட்டும் தெரியணும் அப்படிங்கிறது தான் இல்லை. அந்த உடலின் ஆட்டத்தில் கவர்ச்சியில் புத்தி போகக்கூடாது. கலியுகத்துடைய எந்த விஷயத்தையும் நாம் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. தேகத்தை பார்க்குற பழக்கத்தையும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அதனால தான் இங்கேயே விட்டுடணும், தேகத்தை பார்க்குற பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு ஆத்மாவை பார்க்கணும். நாம் ஆத்மாவோடு பேசிகிட்டு இருக்கிறோம். சதே பாபா திரும்ப திரும்ப சொல்கிறார், இதுதான் ஆத்மாபிமான பயிற்சி. இரவும் பகலுமாக பாபா பண்ண சொன்ன பயிற்சி இது தான். பாபா சொல்கிறாரு, நீங்கள் திரும்பி போகணும் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறார்? ஆத்மா கிட்ட சொல்கிறார். அதனால் ஆத்மா அபிமானி ஆகுங்க. ஆத்மா தானே திரும்பி போகணும். அப்போ நான் ஆத்மான்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு திரும்பி போகிறது ஆனந்தமாக இருக்கும். உடம்பு நினச்சா அந்த பற்றில் மாட்டிக்குவீங்க. ஸோ ஆத்மான்னு பாபாவை நினைக்கணும், அதுதான் மன்மனாபவ. பிறகு தானாகவே உங்களுக்கு மத்தியாஜிபவ வந்துடும் இல்லையா? ஆத்மான்னு உணர்ந்தாலே பாபா நினைவு வந்துடும். பாபா நினைவு வந்தாலே அவர் கொடுக்குற ஆஸ்தி நாராயணன் பதவியும் ஞாபகம் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு ரொம்ப சூக்ஷ்மமான புத்தி கிடைக்கிது. அதிகாலை அமர்ந்து விசார் சாகர் மந்தன் செய்ய சொல்கிறார் இல்லை, இந்த ஞானத்தை சிந்தனை பண்ண சொல்கிறார் அதிகாலையில். அப்புறம் பகலில் அதிகாலைன்றது அமிர்த வேலை. அதுக்கப்புறம் பகலில் நீங்கள் சேவை பண்ணணும். ஏன்னா நீங்கள் கர்ம யோகிகள். தூக்கத்தை வென்றவராகுங்கள் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்குது இல்லையா? ஸோ இரவில் கண் விழித்து வருமானத்தை சம்பாதிங்கள். ஸோ அங்கே இரவுன்றது அமிர்த வேலையைத்தான் பாபா சொல்கிறார். பகலிலோ மாயாவின் பெரிய தொந்தரவு இருக்குது இல்லையா?
ஸோ தேகதாரிகள் எல்லாம் ஏஞ்சிக்குவாங்க. அந்த விஷயம் எல்லாமே தேக உணர்வை தூண்டக்கூடியதாகவே இருக்கும். அதான் மாயாவின் பெரிய தொந்தரவு இருக்குதுன்றார். அமிர்த வேலையிலையோ வாயுமண்டலம் நல்லா இருக்கும், அவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் கண் விழித்து பாபாவை நினைக்கணும். பாபாவுக்கு குழந்தைங்க லெட்டர் எழுத மாட்டுறாங்களாம். பாபா, நான் இந்த நேரத்தில் ஏந்திரிச்சு விசார் சாகர் வந்தன் பண்ணுறேன், அதாவது ஞானக்கடலை கடையிறேன் அப்படின்னு எழுத மாட்டீங்க. ஆனால் இது பெரிய முயற்சி. நீங்கள் உலகத்துக்கே எஜமானராகிறீங்க. இங்கே நீங்கள் எல்லைக்குட்பட்ட எஜமானர்களாக இருக்கிறீங்க. பாருங்கள், இங்கே தண்ணியோடைய எல்லைக்காக கூட எவ்வளவு சண்டை நடக்குது இல்லை. நிறைய இடங்கள் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸில் தான் பிரச்சனை, தண்ணி எல்லைக்காக. இங்கே இந்தியாவுக்கும் இலங்கைக்குமே அந்த எல்லை பிரச்சனை தான் வருது. அதனால் விரோதம் ஏற்படுது. தங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் தான் நினைக்கிறது கிடையாது. சும்மா வாய் வார்த்தைக்காக மட்டும் நாம் எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஒன்றா இருக்க முடியாது. நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, எல்லோருக்கும் அவங்கவுங்களுடைய பார்ட் இருக்குது. சூப்பர் இல்லையா? அவங்கவுங்க பார்ட்டை அவங்கவுங்க நடித்து தான் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னா கல்பத்துக்கு முன்னாடியும் உட்காந்துருப்பீங்க. அதேமாதிரி இப்போ இலை அசைதுனா கூட கல்பத்துக்கு முன்னாடியும் அது அசைஞ்சிருக்கும். மற்றபடி ட்ராமாவின்படி ஒவ்வொரு இலையையும் பரமாத்மா அசைக்கிறாருன்றது கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. ஒவ்வொருத்தரும் இதை புரிஞ்சிக்க முடியும். நாம் விட்டில் பூச்சியாக ஆகி இருக்கிறோம். நாம் பாபாவுடைய வழிபடி நடந்துக்கிட்டே இருக்கிறோம். நாம் தவறான விஷயங்களே பேசுகிறது கிடையாது. எங்கேயாச்சும் தன்னுடைய பணத்தை பாவத்தின் பக்கம் ஈடுபடுத்தாமல் இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணணும். நல்லது இல்லை, நம்ம விட்டில் பூச்சி ஆகி இருக்கிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியும். பாபாவுடைய வழிபடி தான் நடந்துகிட்டு இருக்கிறோமா, தவறான விஷயமே பேசுகிறது இல்லையா, எல்லாமே நம்மளால் உணர முடியும் இல்லையா. ஸோ அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறார். அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவோடு பேசணும். ஆத்மா அபிமானி ஆகி இந்த ஞானத்தை கேட்குறதுனாலையும் மற்றவர்களுக்கு சொல்கிறதுனாலையும் நல்ல தாரணை ஆகும். ஸோ இதுதான் முழுக்க முழுக்க முறையில் இன்றைக்கி. ஸோ தூக்கத்தை வென்றவராகணும். இரவில் கண் விழித்து, அதாவது அமிர்த வேலையில் கண் விழித்து வருமானத்தை சம்பாதிக்கணும். விசார் சாகர் மந்தன் செய்யணும். எந்த ஒரு தேவையில்லாத தவறான பேச்சிலும் உங்களுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. வரதானம், தபஸ்யா மூலமாக உங்களுடைய விகர்மங்களையும் தமோகுண சமஸ்காரங்களையும் சுட்டெரிக்கும் தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், இப்போ இந்த ஈஸ்வரிய பாலனையில் எப்படி செயல் நடக்குதோ அந்த மாதிரி இறுதியில் தபஸ்யா மூலமாக தன்னுடைய பாவங்களையும் ஒவ்வொரு ஆத்மாவின் தமோகுண சமஸ்காரங்களையும் இயற்கையின் தமோகுண செயலையும் பஸ்பம் செய்கிற செயல் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, இப்போ எல்லாமே ஈஸ்வரிய பாலனையின் மூலமாக நடக்குது. அதனால் ஈஸியாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. அந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும்போது பின்னாடி பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் விட்டுருவாங்க இல்லையா. அந்த மாதிரி பாபாவும் விட்டுருவார் கடைசியில். ஏன்னா அங்கே ஓட்ட கற்றுக்கிட்டாச்சு. இப்போ தபஸ்வி மூர்த்தி ஆகிடுவீங்க. அப்போ உங்கள் தபஸ்யா மூலமாக உங்கள் பாவத்தையும் மற்றவர்களுடைய பாவத்தையும் நீங்கள் அழிக்கக்கூடியவர் ஆகிடுவீங்க. மற்றவங்களுடைய தமோகுண சமஸ்காரத்தையும் இயற்கையின் தமோகுணத்தையும் கூட பஸ்பமாக்கிடுவீங்க. அந்த மாதிரி செயல் நடக்கணுன்றார். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ இதிலிருந்தே சதா ஏக்ரஸ் மனோநிலையின் ஆசனத்தில்
நிலை பெற்று இல்லையா ஒரே சீரான மனநிலைன்ற சீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும். அப்படி உட்காந்து உங்களுடைய தபஸ்வி ரூபத்தை வெளிப்படுத்துங்க. இல்லை அந்த தபஸ்வியால் உட்காரும்போது தான் ஒரே சீரான மனநிலையும் வரும். அப்படி இருக்கக்கூடியவன்னு என்ன ஆனாலும் என்னுடைய மனம் அமைதி கெடாது. அதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மாயா டெஸ்ட் பேப்பர்லாம் எப்போ வரும் பாருங்களேன், இந்த அலர்ட்டு இல்லாத பொழுது தான் வருமே. இந்த அலர்ட்டாக இருக்கிற வரைக்கும் வராது. அப்போ அது வரவே கூடாதுன்னா அலர்ட்டாகவே இருங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கர்மேந்திரியங்களும் தேக உணர்வை தியாகம் செஞ்சு, அதாவது உங்களுடைய ஒவ்வொரு கர்மேந்திரியங்களிலும் தபஸ்யா நிலை தான் தெரியணும். அதுக்கு தேக உணர்வை ஃபுல்லாக தியாகம் செஞ்சு ஆத்ம அபிமானி ஆகணும். அப்போ தான் இந்த தபஸ்யா நிலையை வெளிப்படுத்தும். சம பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா? தபஸ்யா மூலமாக உங்களுடைய விகர்மங்களையும் தமகுண சமஸ்காரங்களையும் சுட்டெரிக்கும் தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கள். ஸோ கடைசியில் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரே சீரான மனநிலைன்ற சீட்டில் உட்காந்துட்ருக்குறேன். என்னை முடிஞ்சால் யார் வேணாலும் அசைச்சு பாருங்கள், அப்படி இருக்கணும். இல்லை விஜிபி கோல்டன் பீச்சில் அந்த மாதிரி ஒருத்தர் நின்றுட்டுருப்பார், அவரை சிரிக்க வைக்க முடியாதுன்னுவாங்க. இங்கே நம்மளை அழ வைக்க முடியாது, கோபப்படுத்த முடியாது, காமவசப்படுத்த முடியாது. அப்படியே இருக்கணும். ஸ்லோகன்: சமஸ்காரங்களின் மோதலிருந்து தப்பிக்கணும்னா பாலகன் மற்றும் எஜமானன் அப்படின்ற சமநிலை பெறுங்கள். இல்லை பாலகன் மற்றும் எஜமானன். பாபாவுக்கு நான் குழந்தை, ஆனால் உலகத்துக்கு நான் எஜமானன். அதேமாரி கர்மேந்திரங்களுக்கு நான் எஜமானன், ஆனால் பாபாவுக்கு குழந்தை. பாபா சொல்கிறது தான், பாபா தான் என்னுடைய உலகம். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா சமஸ்காரங்களின் மோதல் இல்லை ஒருவருக்கொருவர் சமஸ்கார மோதல் வராது. உங்களுடைய கர்மேந்திரங்கள் மனம் புத்தி உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா சமஸ்கார மோதல் வராது. அது உங்கள் கட்டுப்பாட்டை மீறி போக வைக்கிறதுக்கு தான் மற்றவர்கள் மூலமாக பல விஷயம் நடக்கும். அதனால் அவங்கள விட்டுட்டு ஓடி போகிறதுனால அது தீர்வு கிடையாது. உங்களை மாற்றிக்கிறது தான் தீர்வு. நீங்கள் எங்கே போனாலும் இந்த பிரச்சனை வந்து தான் தீரும். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் சமஸ்கார மோதங்கள்லேருந்து நீங்கள் நிரந்தரமாக தப்பிச்சு இருக்க முடியும். மற்றவர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுனால கிடையாது. அவ்யக்த இஷாரா: சதா மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உங்களுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக்கோங்க, சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். தந்தையை கள்ளங்கபடம் இல்லாதவர்னு நாம் சொல்கிறோம். கள்ளங்கபடம் இல்லாதவர் தான், அதுக்காக எதிர்கொள்ளும் சக்தி இல்லாதவர்னு அர்த்தம் கிடையாது. அவர் போலாநாத்து தான், கள்ளங்கபடமற்றவர் தான். ஆனால் அது கூடவே ஆல்மைட்டி அத்தாரிட்டியாகவும் இருக்கிறார் இல்லையா, சர்வசக்திவானாகவும் இருக்கிறார். நீங்கள் கூட உங்களுடைய சக்தியை மறந்து ஒன்றும் அறியாத நிலையுள்ளவராக ஆகிடக்கூடாது. அப்படி இல்லைன்னா மாயாவுடைய குண்டு உங்களை தொலைச்சிடும். அதனால் மாயையை எதிர்கொள்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு, அதாவது மாயை உங்களை எதிர்கொள்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நமஸ்காரம் செய்யணும். அந்த அளவுக்கு சக்தி ஸ்வரூபமாகுங்கள். ரொம்பவும் எச்சரிக்கையாக கவனமாக புத்திசாலியாகுங்க. சமசூப்பரானது இல்லையா இது? நீங்கள் பார்த்தீங்கன்னா புராண கதைகளில் முருகன் விஸ்வரூபம் எடுத்திருப்பார், கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்திருப்பார். எப்போ பிரச்சனையின் பொழுது உடனே எல்லாரும் அவர்கிட்ட வணங்குவாங்க. ஸோ அது இதுதான் இல்லையா, அந்த சக்தியில் விஸ்வரூபம் எடுக்கும் பொழுது மாயா உங்ககிட்ட தலை வணங்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் மாஸ்டர் சர்வசக்திவான்றதை மறந்துடக்கூடாது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. சம பவர்ஃபுல் முரளி ஆத்மாபிமான பயிற்சிக்கு.